ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 11 எனக்கு சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, இன்றைக்கி முக்கியமான டே. ஆக்சுவலி இந்த இது வந்து நான் நேற்றுக்கே சொல்லியிருக்க வேண்டியது. நேற்றுக்கு வந்து ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் நம்ம பேசினனால இன்றைக்கி 11th டேவே வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து டே 1 ஆக்சுவலி இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 75.55 இருக்கு இல்லையா, இது வந்து டே 1 அப்போது வந்து எடுத்த வெயிட்டு. இப்போது டே 11. இந்த டே 11ல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு கிளிப்பாக வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கே தெரியும், என்னோடய 11 டேஸும் என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு டயட்டுமே நாம் வந்து ஃபாலோ பண்ணலைங்கிறது உங்களுக்கே தெரியும். நார்மல் ஃபுட்டு, வீட்டில் இருக்கிற ஹோம்லி ஃபுட்டு, ஒரு நார்மல் எல்லாருமே சொல்கிற ரொம்ப காஸ்ட்லியான டயட் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் என்ன பண்ண முடியுமோ அதை மாதிரியான ஃபுட்டு மட்டும்தான் நான் இன்டேக் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் இருக்கிற வெயிட் லாஸ் ரிசல்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டு 10 வீடியோஸை போயிட்டு எடுத்து பாருங்கள். அதில் எல்லாத்துலேயுமே என்னோடய டெய்லி இன்டேக் எல்லாமே, என்னோடய டெய்லி நான் என்ன டயட் எடுக்கிறேங்கிறத எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். எப்படின்னா வெயிட் லாஸ் இருக்கணும்னா ரொம்ப ஹெவியான ப்ராப்பரான டயட் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து உடச்சி நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு இதான் சடனாக வந்துருச்சு பார்த்தீங்களா நம்மளோட கிளிப்பு. 74.35 கிராம் நவ் மை வெயிட். கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 1 kgக்கு மேலே நமக்கு வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. சரிங்களா? எவ்வளோ பெரிய ரிசல்ட்டு பார்த்திங்களா. நார்மலாக பெருசாக எந்த ஒரு ஹெவியான டயட்டுமே எடுக்காமல் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதனால் கிட்டத்தட்ட 1,200 கிட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், என் கூட இந்த கஸ்டமைஸ்டு பிளானை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஷோராக மந்த்லி 3 kg ஷோராக வந்து ரெடியூஸ் ஆகும். மேக்ஸிமம் மந்த்லி 6 kg வரையும் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 kg தான் குறைக்கணும் அப்படிங்கிறவங்களால ஒரு 3 மாதத்தில் ஷோராக குறைச்சிட முடியும். சரிங்களா? தயவு செய்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை மாதிரி நம்ம வந்து இப்போ சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த 1,200 எனக்கு குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த 1,200 அவ்வளோ சீக்கிரம் நம்ம பாடியில் வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆகாது. இந்த வெயிட்டு அவ்வளோ சீக்கிரம் சடனாக வந்து ஃபேட்டாக நம்மளோட பாடியில் ஷோராக ஸ்டோர் ஆகாது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணேன் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டயட்டும் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக வந்து இமிடியேட்டாக மை வெயிட் லிமிஷனில் வந்து சேஞ்ச் த வெயிட் இமிடியேட்லி. ஹை வெயிட் ஒன்று வந்து வெயிட் வந்து அப்படியே இருக்கும், இல்லை குறைஞ்ச வெயிட் அகைன் இருக்கும், இல்லைனா அப்படியே டபுளாக ஏறி இருக்கும். இது மாதிரியான கான்செப்ட் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதனால் இதை மாதிரி பேலன்ஸ்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது, ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் ஃபுட்டு தானே சாப்பிடுவோம், அதே ஃபுட்டு தானே நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறேன் இந்த விஷயத்தில். அப்போ தான் வந்து இது எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், நேத்திக்கு வந்து ஒரு கமெண்ட் மேகா சிஸ்டர் பண்ணியிருந்தது. அதில் வந்து அந்த கமெண்ட்டை வந்து ஒரு 3 பார்ட்டாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். அதில் முக்கியமான பார்ட் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர், அப்படியே கொஞ்சம் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சப்போஸ் யாருக்காவது ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, வென் டு சீக் மெடிக்கல் அட்வைஸ். நீங்கள் ரொம்ப வந்து முடியாமல் இருக்கீங்க, கிட்டத்தட்ட வந்து 9க்கு கீழே இருக்குன்னா இமிடியேட்லி கோ டு ஹாஸ்பிட்டல். 9க்கு கீழே இருக்குது அப்படின்னா தயவு செய்து கோ டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க
அவங்கக்கிட்ட கேளுங்க. எனக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னாலே அவங்ககிட்ட கேளுங்க. எனக்கு வந்து ஃபோலிக் ஆசிட், அதாவது ஹீமோக்ளோபின் வித் ஃபோலிக் ஆசிடில் இருக்கிற மாதிரியான டேப்லெட் கொடுங்க. அதுவும் முக்கியமாக வெயிட் லாஸ் ஜர்னியில் ப்ரெக்னன்சிக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க ஃபோலிக் ஆசிட் வித் ஹீமோக்ளோபின் இருக்கிற மாதிரியான டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ரெக்னன்சி ஷோராக சொல்வேன் 99% வந்து பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? எனக்கு வந்து ப்ரீடம்க்கு அப்புறம் வந்து யுவனிவதிக்கு நாங்கள் ட்ரை பண்ணும்போது என்னோடய டாக்டர் எனக்கு சஜஷன் பண்ணது ஹீமோக்ளோபின் வித் ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் ப்ரெக்னன்சியில் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடி இது நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில பாயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை மட்டும் வந்து ரொம்ப வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிசன் எடுத்துக்கிட்டு இல்லை எனக்கு ஓரளவுக்கு இருக்குது, எனக்கு ஒரு 10 to 11 அந்த சம்திங்கில் இருக்குது, 10 அப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க 9க்கு கீழே இருக்குது அப்படின்னாலும் இமிடியேட்டாக கோ டு ஹாஸ்பிட்டல். 9க்கு மேலே இருக்குது, எனக்கு 10 அந்த லெவலில் இருக்குது அப்படின்னா நார்மலாக மேஜராக இதை எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்டே ஹைட்ரேட்டட், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்களா? ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தண்ணி நல்லா குடிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பூஸ்ட் இன்டேக் ஆஃப் அயர்ன், ஃபோலோட்டட் அண்ட் விட்டமின் B12. விட்டமின் B12 இருக்கிற மாதிரியான ஃபுட்டு உங்களோட இன்டேக்கில் எப்போதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் நார்மலாக பேலன்ஸ்டு டயட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் தான், நான் எடுத்துருக்க மாதிரியான டயட்டை நான் வந்து காட்டுறேன். அதில் கொஞ்சம் அயன் ரிச்டு இருக்கிற மாதிரியான ஃபுட்டு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இருந்தாலுமே இந்த ஹீமோக்ளோபின், கால்சியம் லெவல், இது மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதில் ஒரு சில ஃபுட்ஸோட லிஸ்ட்டு நான் வந்து இப்போ கொடுக்குறேன். அது எல்லாத்தையுமே டே பை டே நீங்கள் இன்டேக் பண்ணுறதுல இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா வெயிட் லாஸுங்கிறத தாண்டி வந்து உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப வந்து அது ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். அதனால ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். தயவு செய்து வந்து அயன் ரிச்டு ஃபுட் வந்து எடுத்துக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேஜராக உங்களோட மீலில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, விட்டமின் B12 இருக்கிற மாதிரியான ஃபுட் வந்து எடுத்துக்குங்கன்ட்டு. இது டே பை டே அதெல்லாம் அது மாதிரியான விட்டமின்ஸ்லாம் எதில் இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ரெட் மீட் வந்து எடுத்துக்குங்க, ஃபிஷ் எடுத்துக்குங்க, க்ரீன் லீஃப் எடுத்துக்குங்க, அண்ட் வந்து எக் எடுத்துக்குங்க. ரெகுலராக வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. அண்ட் முக்கியமாக எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம், உங்களோட பாடியில் இந்த அயன் வந்து அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து வெறும் அயன் ரிச் ஃபுட்டு மட்டும் எடுத்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ அயன் ரிச் ஃபுட்டு எடுத்தாலுமே சிலருக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா விட்டமின் C இல்லாத ரீசன் தான். அதனால ரிச் விட்டமின் C எதில் இருக்குன்னா ஆரஞ்ச் அண்ட் லெமனு அண்ட் வந்து பெல் பெப்பர் அண்ட் டொமேட்டோஸ், இதில் வந்து விட்டமின் C வந்து இருக்குது. ரெகுலராக வந்து இதையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. சரிங்களா? இப்போது சும்மா அவங்களுக்கு வந்து ஒரு அயன் கேப்சூல் கொடுத்துருக்காங்க, டாக்டர் வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதை எடுத்துக்கும் போது ரெகுலராக ஆரஞ்சு சாப்பிடுங்க, லெமன் ஜூஸ் குடிங்க, லெமன் எடுத்துக்குங்க, அண்ட் வந்து பெப்பர், டொமேட்டோஸ் இதை மாதிரிலாம் வந்து சேர்த்துக்குங்க. சரிங்களா? அண்ட் வந்து இந்த அயன் டேப்லெட் எடுக்கும்போது கால்சியம் டேப்லெட் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் இப்போது நீங்கள் நைட்டு அயன் டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா கால்சியமும் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து கால்சியமும், நைட்டுக்கு வந்து அயன் எடுங்க. ஒரே வேளையில் ரெண்டும் சேர்க்கக்கூடாது. அப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த அயன் டேப்லெட் எடுக்கும்போது இந்த மில்க்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவாய்டுன்னு இருக்குது. சரிங்களா? நம்மளோட பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட்டு வந்து அயன் வந்து அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்குது. அவாய்ட் ட்ரிங்கிங் டீ அண்ட் காஃபி இமிடியட்லி. தயவு செய்து டீ அண்ட் காஃபி வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் அப்படின்னா சப்போஸ் வந்து இந்த டீ காஃபியெல்லாம் எடுக்கும்போது அயன் அப்சர்வேஷன் வந்து அப்படியே பிளாக் ஆகும். சரிங்களா? அதனால் தயவு செய்து டீ காஃபி எடுக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுதான் நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்துக்கு எனக்கு வந்து ரொம்ப கிரேவிங்காக இருக்குது நான் மட்டும் எடுங்க. ஆனால் எனக்கு என்ன கேட்டால் ரொம்ப 9க்கு கீழே இருக்குது, 8, 7 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 6லாம் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சியில் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது
அவங்க டாக்டர் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கவனித்தேன். ஒரு 6 தான் இருக்குது உங்களுக்கு அயன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு நான் ஒரே ஒரு விஷயந்தான், அயனில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா. நார்மல் ஃபுட் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க, பீட்ரூட், கேரட் இதை மாதிரியான ஃபுட்டு வந்து உங்களோட டெய்லி இன்டேக்கில் இருக்கிற மாதிரி. பீட்ரூட் ஜூஸ், ஏபிசி ஜூஸ் வந்து ரெகுலராக உங்களோட டயட்டில். எனக்கு என்னோடய ப்ரெக்னென்சியில் இந்த அயன் கேப்சூல் நான் எடுத்துக்கிட்டேன் தான். எனக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11 இருந்துச்சு யுவதி கன்சீவ் ஆகும்போது. ஆராதனாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 தான் இருந்துச்சு. அதனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ளட்டு, அதாவது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அயன் கம்மியாக இருக்குன்னா ப்ளட்டு தான் ஏற்றணும்னு சொன்னாங்க. அப்படின்னா எடுத்த உடனே ப்ளட்டு ஏற்றிட வேணாம். ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, என்னென்னா ப்ளட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்குது. அது கூட சஜஷனாக கேட்டு பார்க்கலாம் சரிங்களா. எனக்கு வந்து ப்ளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் கூட இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. நம்ம ஃபுட்டில் தான் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் அதை மாதிரி இன்டேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் இந்த ப்ளட் இஷ்யூஸ் இருந்தனால, அதுவும் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுச்சுங்கிறனால எனக்கு பெருசாக வந்து அந்த 9க்கு மேலேயே அப்படியே கொண்டு வந்துட்டேன். அது அப்படியே வந்து எனக்கு ஸ்டேபிள் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ப்ரீடம்குள்ளேயும் வந்து ஒரு நார்மலாக 9 to 10 தான் இருந்துச்சு. 10 இருக்கிறனால பெருசாக ஒன்றும் சொல்லலை, சரின்னு போயிட்டாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, யுவதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸுங்கிறனால ப்ளட்டு நமக்கு அதிகமாக தேவை. அப்போ வந்து ஸ்கேன் எடுக்கும் போது அங்கே இருந்த டாக்டர் சொல்லிட்டாரு, ட்வின்ஸு தயவு செய்து வந்து ப்ளட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிங்க, டேப்லெட் அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்குங்க, டாக்டர்கிட்ட சொல்லி வாங்கிக்கிங்க. அதனால் ப்ளட் டெஸ்ட்லாம் நல்லா செக் பண்ணிக்கிங்கன்னா அந்த ஸ்கேன் எடுக்கிற டாக்டரே எனக்கு சொன்னாங்க. சொல்லும்போதே நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நான் லாஸ்ட்டாக கன்சீவ் ஆகிறதுக்கு 6 மாதமோ 1 இயராகவும் நான் ரெகுலராக வந்து ஃபோலிக் ஆசிட் ஃபுட்டாகவே எடுத்துக்கிட்டேன். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சம்மந்தப்பட்ட இந்த இது ஹீமோக்ளோபின் டேப்லெட் இது எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக அயன் ரிச்டு ஃபுட்டாகவே ரெகுலராக நான் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 12 பாயிண்ட் இருந்துச்சு. இது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். இடையில வந்து எனக்கு ஒரு சர்விக்கல் ஆப்ரேஷன், ட்வின்ஸ் ப்ரெக்னென்சி கன்சீவ் ஆகிட்டு 5 மாதத்தில் அந்த குழந்தை வந்து ப்ரீடம் குறைப்பிரசவம் ஆகி இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ப்பவாயில் ஒரு ஸ்டிச் வந்து பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ளீடிங் இருந்த ரீசனால் 12லேருந்து 11 பாயிண்ட் வந்துருச்சு. குறையவும் எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பயம் வந்துருச்சு. ஐயோ குறையுது என்ன பண்ணுறதுன்ட்டு மறுபடியும் பீட்ரூட் ஜூஸ் தான். ஏன்னா ஆராதனாவுக்கு நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 5 மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பீட்ரூட் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் தான் கூட. ஆரஞ்சு அப்படியே பழமாக தான் உரிச்சு, அதான் டாக்டர் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, திட்டுவாங்க என்ன பயங்கரமாக, ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பழமாக தான் உரிச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த டாக்டர் என்னை திட்டுவாங்க. அதனால் நான் வந்து பீட்ரூட் ஜூஸாக குடிச்சிட்டு ஆரஞ்சை பழமாக உரிச்சு சாப்பிட்ருவேன். அப்போ வந்து அந்த 5 மந்த்தும் எனக்கு வந்து 11 கிட்ட இருந்துச்சு. அந்த 5 மந்த்துக்கு அப்புறம் என்னால் வந்து சாப்பிட முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு. என்னால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாப்பிட முடியல. அதை ஸ்டாப் பண்ண உடனே வந்து எனக்கு என்ன ஆகிடுச்சு, ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த பேபி க்ரோத் ஆகுது, பேபிக்கு தேவையான எல்லாமே நம்மளோட உடம்புலேருந்து போகும் இல்லையா, அந்த ரீசனால் வந்து எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் மெடிசன் அது மூலயமா தான் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணோம். ஆனால் கடைசி இன்க்ரீஸ் ஆகலை. அது 9லேயே என்னோடய ப்ரெக்னென்சியை அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பேபிக்கு இது. அடுத்து யுவதிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். இந்த ப்ளட்டை பொறுத்த வரையும் நம்ம வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்ட் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நார்மல் பீப்புள் வந்து ஹீமோக்ளோபின் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு ப்ளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, நார்மல் இப்போ நான் சொன்னோம் இல்லையா, அதை டே பை டே உங்களோட ஃபுட்டில் வந்து இந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து எப்போ குறையும் எப்போ அதிகமாக இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒன்றும் வந்து மிரர் இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு அப்படியே காட்டுறதுக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு முடியலை அப்படின்னா கூட இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க எல்லாமே. அந்த ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த ப்ளட்டு எடுக்கணுன்னாலுமே நமக்கு ப்ளட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு எடுக்க முடியும் நம்மளோட உடம்புலேருந்து. அதனால் ப்ளட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கூட எடுத்துக்க வேணாம், நாளைக்கு
ஏதோ நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பிளட்டு நாம் கொடுக்கணுன்னா கூட நமக்கு வந்து பிளட் இருந்தால் தான் நம்மளால் டொனேட் பண்ண முடியும். என்னோட கிட்டத்தட்ட ஒரு 20 நினைக்கிறேன், எனக்கு 20 ஆகும்போதே நான் வந்து பிளட் டொனேட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் கூட இந்த இயரில் வந்து இப்போது ரீசண்டாக போயிட்டு பிளட் டொனேட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்க. அது மாதிரி போயிட்டு பிளட்லாம் கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து கொஞ்சம் நாட்கள் இந்த கோவிட்க்கு முன்னாடி நிறைய விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். சோஷியாலிட்டி விஷயத்தில் நிறைய விஷயத்தில் சோஷியல் ஆக்டிவிட்டியில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டுட்டு இருந்தேன். அப்போது இந்த ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு பிளட் கேட்குற எல்லாருக்குமே நாங்கள் வந்து பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அது என்னமோ தெரில, அந்த கடவுள் புண்ணியத்தில் அந்த ஆசீர்வாதமானு தெரியல. சிதம்பரத்தில் என்னோட பெரியப்பா வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம், அப்புறம் மேஜராக ஒரு சில சர்ஜரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளட்டு வந்து கிடைக்கவே இல்லை, ரேர் குரூப்பு. அப்போது நான் அந்த லைனில் இருக்கும்போது வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் என்னோடய நேமை போயிட்டு சொல்லிவிட்டு, இது மாதிரி உங்கள் பொண்ணு தான் சொன்னாங்க, இது மாதிரி உங்களுக்கு பிளட்டு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டில் கூட ஏதோ ரொம்ப வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி பையன்தானா, சரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு பிளட்டு கொடுத்துட்டு சிதம்பரம் மெடிக்கல் காலேஜில் தான். அது மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து நாம் ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஒரு உதவி வந்து கிடைக்கும். நாம் செய்கிற ஒவ்வொரு புண்ணியமும் நம்ம ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக எவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கிறோங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கோம் அதான் முக்கியம். எதுவுமே இல்லாமல் தான் வந்தோம், அதே மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் போவோம். ஆனால் நாம் பண்ணுற ஒவ்வொரு நல்ல விஷயமும் கண்டிப்பாக அந்த இது நம்ம ஃபேமிலியை சுற்றி தான் இருக்கும். அதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து தான் பண்ணணும். சரிங்களா? ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து இந்த விஷயத்தில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். 12 டைப் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். 12 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலராக இந்த எக்ஸசைஸை வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்டே ஹைட்ரேட்டட். எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காடுறீங்க அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் டெய்லிக்கு ஒரு 35 to 45 மினிட்ஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. என்னோடய கன்சிஸ்டன்சியாக நான் போட்ட எஃபெக்டோட ரிசல்ட் பார்த்திங்களா, ஒரு குட் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. நான் ரொம்ப வந்து கஷ்டப்படல, ஓவர் கிரேவிங்ஸ் ஆகலை, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்து எனக்கு இந்த அளவுக்கு ஒரு குட் ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி தான் 5 கவுண்ட் பண்ணுறேன். நீங்களே இப்போ கவனிச்சு பாருங்கள், என்னோடய மீல் பிளேட்டில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேங்கிறத நீங்களே வந்து கவனிச்சு பாருங்கள். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ராகி தோசை, பூண்டு சட்னி தான் எடுத்திருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரெட்டு. நீங்கள் ராகி தோசைக்கு பதில் மில்லட் தோசை அது மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எது எடுத்தாலும் 2 கவுண்ட்டில் தான் இருக்கணும். கொஞ்சம் பெரிய தோசையாகவே நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்குங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு நல்லா சுட வந்து பெரிய தோசை ஆயில் விட்டு தான் நான் வந்து தோசை சுட்டு எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்புறம் இடையில வந்து எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் கையில் வந்து ஒரு பீனட் பர்பி மட்டும் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் நான் வந்து ஒரு காஃபி வந்து ஒரு ஆஃபுக்கு கொஞ்சம் அதிகம் ஒரு கிளாஸ் வந்து காஃபி குடித்தேன், இது ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, எனக்கு பூண்டு சட்னி ப்ளஸ் வந்து ஃப்ரூட் யோகர்ட். சரிங்களா? ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டு அதில் வந்து கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணி ஃப்ரூட் யோகர்ட் எடுத்திருக்கேன். எனக்கு ஃப்ரூட் யோகர்ட் இதை மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக வந்து இருக்கும். சரிங்களா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கர்டு வந்து உங்களோட டயட்டில் ஆட் பண்ணுங்கள். நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குது கர்டில். சரிங்களா? நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குது, எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து மிடில் ஈவினிங் போல் ஒரு காஃபி வந்து குடித்தேன், நல்ல காஃபி குடித்தேன். டின்னர் கிளிப்பு எடுக்க முடியல. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுண்டல் தான் எடுத்துக்கிட்டேன், வேக வச்சு லைட்டாக சால்ட்டு போட்டு ஒயிட் சுண்டல் தான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.